10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 8ல் 30 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். 50 மாணவர்கள் உள்ள வகுப்பில் 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSயிலும் மற்றும் 18 பேர் NCC மற்றும் NSSயிலும் சேர்கிறார்கள். ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் NCCயில் இருந்து ஆனால் NSSயில் இல்லாமல். 2 NSSயில் இருந்து ஆனால் NCCயில் இல்லாமல். 3 ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. 50 மாணவர்கள் உள்ள வகுப்பில் அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கணும்? n of s சமம் 50. 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSயிலும். நாம ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுறோம், NCCயும் NSSம். அதனால A NCCயில் சேர்ந்தவர்கள் அப்படின்னும் B NSSயில் சேர்ந்தவர்கள்னு நாம எடுத்துக்க போறோம். அதனால நமக்கு n of A என்ன? ஏங்கிறது என்ன? NCCயில் மாணவர்கள் சேர்வதற்கான நிகழ்ச்சி. NCCயில் எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 28 பேர். n of A சமம் 28. அடுத்து நாம என்ன எழுதுவோம்? P of A எழுதுவோம் இல்லையா? P of A சமம் ஃபார்முலா படி n of A by n of S. n of A 28, n of S 50. 28 by 50. அடுத்து n of B எழுதுவோம். Bங்கிறது என்ன? NSSயில் மாணவர்கள் சேர்வதற்கான நிகழ்ச்சி. அப்படின்னா NSSல எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க? 30 பேர் இல்லையா? n of B சமம் 30. ஃபார்முலா படி P of B சமம் n of B by n of S. n of B என்ன? n of B 30. n of S என்ன? 50. அடுத்து இன்னொன்னு கொடுத்திருக்காங்க நம்ம கணக்குல. 18 பேர் ரெண்டுலயுமே சேர்ந்திருக்காங்க. A மற்றும் B அப்படின்னா A வெட்டு B. n of A வெட்டு B சமம் 18. P of A வெட்டு B கண்டுபிடிப்போம். P of A வெட்டு B ஃபார்முலா படி n of A வெட்டு B by n of S. n of A வெட்டு B என்ன? 18 by n of S என்ன? 50. 18 by 50. அடுத்து ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என நாம ஒரு வினாவுக்கு விடையளிப்போம். முதல் வினா, அவர் NCCயில் இருந்து NSSயில் இல்லாமல். நாம இதுக்கு ஒரு வெண்படம் கூட வரைஞ்சிக்கலாம். இது நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். இது A, இது B. அனைத்துக்கணும். NCCயில் இருந்து NSSயில் இல்லாமல். அதாவது Aல இருக்கணும், Bல இருக்க கூடாது இல்லையா? அப்படின்னா இந்த இடம் மட்டும். இந்த இடம் எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த இடம் எதை குறிக்குது அப்படின்னா A வெட்டு B பார குறிக்குது. அப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது P of A வெட்டு B பார் இல்லையா? A வெட்டு B பார் வேணும்னா அந்த படத்துல பாருங்க. இந்த இடம் இதுல இது ஃபுல்லும்னா A. அதுல இருந்து A வெட்டு B நம்ம கழிச்சிருக்கோம். அப்ப A வெட்டு B பாருக்கான ஃபார்முலா என்னன்னா P of A minus P of A வெட்டு B. P of A என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. P of A 28 by 50 minus P of A வெட்டு B என்ன? P of A வெட்டு B கணக்கிலே கொடுத்திருக்காங்க 18 by 50. அதை இங்க போட்டுக்கோங்க. 18 by 50. 28ல 18 கழிச்சிங்கன்னா 10 by 50. ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிக்கும் போது உங்களுக்கு 5 by 25ன்னு கிடைக்கும். அதையே இன்னொரு தரம் 5வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சிங்கன்னா 1 by 5ன்னு கிடைக்கும். ரெண்டாவது வினாவுக்கு விடையளிப்போம். ரெண்டாவது வினாவில் என்ன கேட்டிருக்காங்க? NSSயில் இருந்து ஆனால் NCCயில் இல்லாமல். அப்படின்னா P of NCCயில் இல்லாமல்னா A பார் வெட்டு NSSல இருக்கணும் B. A பார் வெட்டு B. இந்த இடத்தை குறிக்குது. அப்படின்னா P of A பார் வெட்டு B க்கான ஃபார்முலா என்னன்னா P of B இருந்து A வெட்டு B கழிச்சிடணும். P of B minus P of A வெட்டு B. P of B என்ன? P of B நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா பாருங்க. 30 by 50. அதை எடுத்துட்டு வந்து இங்க போடுறோம். 30 by 50 minus
P of A விட்டு B 18/50. கழிங்க 30ல 18 கழிச்சீங்கன்னா 12, 12/50, 12 2வது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குங்க. 6 12, 25க்கு 2 50, 6/25. அடுத்து 3வது வினா பாருங்க. ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்திருப்பதற்கான நிகழ்தகவு. ஒன்றே ஒன்றில் மட்டும்னா இந்த இடம் அல்லது இந்த இடம். அப்படின்னா P of A வெட்டு B பார் அல்லது அல்லது அப்படின்னா பிளஸ் P of A பார் வெட்டு B. நம்ம ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? A வெட்டு B பாரையும் A பார் வெட்டு B யும். A வெட்டு B பார 1/5ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுவே 5/25க்கு சமம். அதை இங்க எழுதிக்குங்க. 5/25 பிளஸ் P of A பார் வெட்டு B ய 6/25ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை எழுதிக்குங்க. ஏன் 5/25 எழுதணும்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகுதிகள் ரெண்டும் சமமா இருந்தா கூட்டுறதுக்கு ஈஸி. 5 6 11/25ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.